ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு கணக்கு பதிவியல் அதில் இருக்கக்கூடிய பாடம் 1ல் இருக்க பயிற்சி கணக்குகள் பார்த்துட்ருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 4th சம். ஆல்ரெடி 3rd சம் வர பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது 4th சம். ஓகே, பின்வரும் தகவல்களில் இருந்து 2018 டிசம்பர் 31ஆம் நாளிற்குரிய முதலை காண்க. ஸோ டிசம்பர் 31 அப்படின்னும் போது அது என்னதுன்னா இறுதி முதல். இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1ஆம் தேதி ஜனவரி 1 அப்படின்னும் போது அது தொடக்க முதல். உரிமையாளர் தனது சொந்த பயனுக்காக எடுத்ததுன்னா அது எடுப்பு. அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல், அப்புறம் லாபம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆன்சரை இப்போ ஃபார்மெட் படி போட்டோம் அப்படின்னா இறுதி முதல் தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுப்போம் இல்லையா. அப்போது நமக்கு வந்து ஆன்சராக லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆன்சர் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா, ஸோ எதெல்லாம் கழிப்போம் அப்படியோ அதை வந்து என்ன பண்ணணும்னா கூட்டணும், அப்படியே ரிவர்ஸில் போடணும். என்ன பண்ணணும், ரிவர்ஸில் போடணும். ஓகே, ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நமக்கு இறுதி முதல் கேட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு எதை எடுத்துக்கணும்னா தொடக்க முதல். ஸோ அதை எடுத்துகிட்டு தொடக்க முதல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய் இருக்குது. ஸோ இந்த 1,00,000 ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அடுத்து நம்ம எப்போயுமே கூடுதல் முதலை என்ன பண்ணுவோம், ஃபார்மெட்டில் கழிப்போம். ஸோ அப்படின்னும் போது கூட்டணும். ஸோ கூடுதல் முதல் அப்படின்னு, ஏன் அப்படின்னா நம்ம இறுதி முதலை வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னும் போது நம்ம ரிவர்ஸில் போட்டோன்னா ஆன்சர் நமக்கு இறுதி முதலாக கிடைக்கும். ஸோ அப்போ தொடக்க முதல் கூட்டுக கூடுதல் முதல். ஸோ கூடுதல் முதல் 15,000 இருக்குது, அதை கூட்டணும். ப்ளஸ் லாபமாக இருந்தால் நார்மல் சம்பளம் போனோம் நம்ம கழிப்போம், இங்கே கூட்டணும். ஸோ கூட்டுக லாபம். ஸோ 60,000 அதை கூட்டியாச்சு. அதிலிருந்து நம்ம எப்போவுமே எடுப்பை என்ன பண்ணுவோம், கழிப்போம். ஆனால் இங்கே இறுதி முதல்னு கொடுக்கும்போது எடுப்பை என்ன பண்ணணும்னா கூட்டணும். சொந்த செலவுக்காக கொடுத்ததுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை கூட்டும்போது 30,000 நமக்கு கிடைக்கும். ஸோ வர்ற ஆன்சர் தான் நமக்கு இறுதி முதல். வர்ற ஆன்சர் தான் 1,75,000லேருந்து 30,000 கழிச்சோன்னா நமக்கு 1,45,000 கிடைக்கும். அதுதான் நமக்கு சம்பளம் கிடைக்கக்கூடிய அவ்வாண்டின் இறுதி முதல். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Hope you all understand. Thank you, students.